ரைஸ் பண்ணுங்க. வெளியில் வந்து பப்ளிக் பிளேஸில் வாங்கி குடிக்கக்கூடாது. அதனால் அந்த பார் ஓனர் சொல்கிறேன், எல்லாம் உள்ளே போங்க, கடைக்குள்ளே போங்க, கடைக்குள்ள உள்ளே போங்க. வெளியிலேருந்து யாரும் குடிக்கக்கூடாது. பப்ளிக் பிளேஸில் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிங்கன்னா கேஸ் போட்டுருவோம். ஆல்கஹால் மதுப்பாட்டில் வாங்கினீங்கன்னா பாரில் உட்காந்து உள்ளே உட்காந்து குடிக்கணும். உள்ளே போயிருங்க. ஸ்ட்ரிக்டாக என்ஃபோர்ஸ் பண்ணுறோம். இதுதான் டெய்லி சொல்கிறது தான். வெளியில் உட்காந்து யாரும் குடிக்கக்கூடாது. உள்ளே போங்க. மறைவான இடங்களில் சுற்றி சுற்றி வட்டம் இட்டு வரும் காவல்துறையின் ட்ரோன். எங்க டார்கெட் பண்ணணும்னு மட்டும் டார்கெட் பண்ணிட்டு இங்க பாருங்க, இவ்வளோ தூரம் பண்ணலாம். இதுதான் ஒரிஜினல். மது குடிக்கிறதா இருந்தா கூட மதுக்கடைக்குள்ளதான் குடிக்கணும். வெகு தூரத்தில் இருந்து அறிவுறுத்தும் போலீஸ். உள்ளே வந்து பாரில் உட்காந்து குடிக்கணும். தேவையில்லாமல் வெளியில் உட்காந்து குடிக்கக்கூடாது. ஓகே சொல்றாரு. சரியா? வெரி குட். கேரியான் மூவ் பண்ணுங்க. சட்டமன்ற உறுப்பினர் கனிமொழி சந்தோஷ் ஏற்பாடு. கோவை மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் உட்கோட்ட காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் குற்றச்சம்பவங்களை தடுக்கும் வகையில் மறைவான இடங்களில் ட்ரோன் வைத்து காவல்துறையினர் தீவிரமாக கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் கனிமொழி சந்தோஷ் ஏற்பாட்டில் துணை காவல் கண்காணிப்பாளர் பொன்னுசாமி தலைமையில் ஆய்வாளர் ராஜேஷ் கண்ணன் முன்னிலையில் ஒரு இடத்தில் இருந்தே ட்ரோன் மூலமாக 2 கிலோமீட்டர் சுற்றளவில் குற்றச்சம்பவங்கள் நடக்கும் பகுதிகளாக, போதை காரியங்களில் ஈடுபடும் பகுதிகளாக கண்டறியப்பட்டு இந்த பகுதிகளில் ட்ரோன்களை ஏவி கண்காணிக்கிறார். முக்கியமாக டாஸ்மாக் கடை அருகே வெளியே வந்து மது குடிப்பவர்களை காவல்துறையினர் கடுமையாக அறிவுறுத்தி எச்சரிக்கை விடுக்கக்கூடிய காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நடவடிக்கை தொடரும் என்றும் காவல்துறையினர் கூறியிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலோடு இணைந்திருங்கள். செய்திகள் குறித்த உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கவும்.